السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين، صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றிய அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அவை தலைவர் அவர்களே, உலமா பெருமக்களே, மார்க்க ஆர்வலர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் தலை சிறந்த தலைவராக போற்றப்படுகிறார்கள் என்பதற்கு பல்வேறு தரமான பண்புகள், உயர் பண்புகள் காரணம். அதில் மிக முக்கியமான ஒன்று, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. எத்தனையோ தலைவர்கள் இந்த பண்புடைய முழுமை இல்லாததின் காரணத்தினால் அவர்களுடைய அந்த கொள்கைகள் எல்லாம் தரமட்டமாக இல்லாமல் ஆகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ நற்பண்புகள் இருந்ததில் அதில் முக்கியமாக இது இருந்ததின் காரணத்தினால், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய இந்த பண்பு இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் மார்க்கம் உலகம் முழுவதும் பரவியது, இன்னும் கியாமத்து நாள் வரையிலும் நிலைத்திருக்கும். அருமையானவர்களே, நாயகத்தினுடைய அந்த அரவணைக்கும் பண்பு, பொதுவாக அந்த அரவணைத்துதல், இப்போ ஒரு மனிதனை நாம குறித்து இவர் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய நபர் என்று சொன்னால் அதை நாம பல பிரிவுகளாக எடுக்கலாம். குடும்பத்தை, தான் வாழக்கூடிய அந்த வீட்டில் உள்ளவர்களோடு அரவணைத்து நடப்பது, அடுத்து தன் அண்டை வீட்டார்களோடு அரவணைத்து நடப்பது, அடுத்து தான் இருக்கக்கூடிய அந்த ஜமாத் அல்லது அந்த ஊர்வாசிகளோடு ஒற்றுமையாக நடப்பது, அடுத்து மார்க்கம் மதத்தை கடந்து எல்லா மனிதர்களையும் அரவணைத்து நடப்பது. இது ஒட்டு மொத்தமும் அடங்கும். இது ஒட்டு மொத்தமும் உள்ள ஒரு மனிதரை நாம பார்க்க முடியாது. சில பேர் வீட்டில் நல்லவங்களா இருப்பாங்க, வெளியே அதுக்கு நேர் மாற்றமா இருக்கும். சில பேர் வெளியே மிகப்பெரிய நல்லவராக புகழப்பட்டவராக இருப்பார், வீட்டிற்குள் பார்த்தால் நேர் மாற்றமாக இருக்கும். இப்படியாக சில பேருக்கு சொந்தத்தில் அதற்கு மாற்றமாக இருக்கும். இப்படியாக இந்த விஷயத்தில் முழுமை பெறாதவர்கள் தான் உலகத்தில் அனைவரும், பெரும்பாலான தலைவர்கள். அதில் முழுமை பெற்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அனைவரும் கேள்விப்பட்ட மிக பிரபல்யமான ஒரு விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு வருகிறார்கள். ஒரு பெண் குப்பையை தட்டுகிறாள் நாயகத்தின் மீது. இந்த சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம். இப்படியே பல நாட்கள் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பையை விலக்கிவிட்டு அமைதியாக நடந்து செல்வார்கள். ஒரு முறை அந்த குப்பை விழவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள், ஒரு பெண் குப்பையை தட்டுவாளே, என்ன ஆனதுன்ட்டு. அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொண்ணை இருந்து நோய் விசாரித்தார்கள். என்னம்மா ஆச்சு, நல்லா இருக்கியா, குப்பை இன்னைக்கு உலலையம்மான்னாங்க.
அருமையானவர்களே, உன் குணம், அந்த பெண்ணிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையால் சொல்லாமல் வாழ்க்கையால் காண்பித்தார்கள். உன் குணம் குப்பையை போடுவது என்றால் எல்லா மக்களையும் அரவணைத்து அவர்களுக்கு நன்மை செய்வது என் குணம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நிரூபித்தார்கள். அந்த பெண் இஸ்லாத்திற்கு வந்தாள். ஒவ்வொரு கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்னல்களை சகித்து கொண்டு அவர்களுக்கு நலவை நாடு அனைவரையும் அரவணைத்து செல்வார்கள். பெரும் வெற்றி பின்னால் கிடைத்தது. தாயிஃப் நகருக்கு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்குள்ள மக்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். தலைவர்களை அழைத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்தது மட்டுமல்ல, சிறுவர்களிடத்தில் கற்களை கொடுத்து அடிக்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வின் கோபம் இறங்கிவிட்டது. ஜிப்ரீலை அனுப்பி வைத்து விட்டான். நபியை உத்தரவு கொடுங்கள், அல்லாஹு தாலா கோரியிருக்கின்றான், உங்கள் உத்தரவிற்காக வேண்டி நான் காத்திருக்கின்றேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இந்த ஊரையை நசுக்கி விடுகின்றேன் என்பதாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் என்னை விளங்காவிட்டாலும் பின் வரக்கூடிய சந்ததிகள் என்னை விளங்கிக் கொள்வார்கள் என்பதாக அந்த இடத்திலே அனைத்து மக்களுக்குமான ஈமானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். எல்லா மக்களுக்கும் ஈமானிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரோடும் அரவணைத்து சென்றார்கள். எதிரிகளுடைய அந்த ரொம்ப தாக்குதல் அதிகமாச்சு. சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உதுஉ அலல் முஷ்ரிக்கீன, இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லம் உபஅத் லஆன, சபிக்க கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை, இன்னமா புஇஸ்து ரஹமத்தன், நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அனைவர்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களுக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அஃப அன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன், அனைவரும் முஃமின்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை வற்புறுத்துகிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்பான். எல்லா மக்களும், இந்த உம்மத்தில் உள்ள ஒரு மனிதர் கூட நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக முயற்சி செய்தார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம், அனைவரையும் அரவணைத்து சென்று அவர்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் ஈமானை கொடுக்க முடியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் கருத்தாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அதே போன்று இந்த அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு என்பது நுபுவத்துக்கு பின்னாடி தான் உண்டானதெல்லாம் கிடையாது. எல்லோரோடும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவது, எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை செய்வது, எல்லோருக்கும் நலவை நாடுவது என்பது நுபுவத்து வெளிப்பட்டதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ உண்டானதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா தபையத்திலே இயற்கையிலே வச்சிருந்தான். இந்த மக்காத்துல ஹெல்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு அதற்குரிய ஹக்கை பெற்றுக் கொடுப்பது, இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 20 வயசுல அந்த இயக்கத்தில் சேர்ந்திருந்தாங்க. சேர்ந்து அதை சிறப்பாக செய்து வந்தார்கள். இது நுபுவத்துக்கு முன்னாடி, நுபுவத்து வெளிப்படுவதற்கு முன்னால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து வெளிப்பட்டதற்கு பின்னால் மக்காவில் கடுமையான சோதனை, இறுதியாக ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் துஈது பி ஃபில் இஸ்லாமி லா அஜபத்து, இப்ப இஸ்லாத்துல நான் இருக்க, இப்ப அந்த இயக்கத்திலிருந்து என்னை அழைக்கப்பட்டால் லா அஜபத்து, நான் பதிலளிப்பேன், அந்த இயக்கத்திற்காக வேண்டிய நான் செயல்படுவேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்களை அரவணைத்து, மக்களுக்கு பல உதவிகளை செய்து, அவர்களுக்கு எப்படியாவது ஈமானை கொடுக்கும் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இதெல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு இது இஸ்லாத்தில் மிக முக்கியமான விஷயம். எல்லா மக்களையும் அரவணைத்து செல்வது என்பது என் வழிமுறை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உறுதி
பதிவு செய்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எல்லா மக்களையும் அரவணைத்து வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.